வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில பிப்ரவரி 13ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம வீரா வந்துட்டு மாறன ரொம்ப மிஸ் பண்றாங்க. வீரா வீட்டுக்கு வந்ததோட ராமச்சந்திரன் கேட்குறாரு, "இங்க பாரும்மா, என்னாச்சு? நான் வேணா பழைய வக்கீல கூப்பிடவா?" அப்படின்னு. வீரா சொல்றாங்க, "மாமா, பழைய வக்கீல கூப்பிடுறதும் ஒண்ணுதான். மாறன் மறுபடியும் ஜெயிலுக்கு போறதும் ஒண்ணுதான். அவர் கண்டிப்பா நமக்கு உதவி பண்ண மாட்டாரு. அவரோட இன்டென்ஷனே வேற இருக்கு. அவர் இத்தனை வருஷமா நமக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு நினைச்சோம். கடைசியில அவர் மாறனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதனால நீங்க தயவு செஞ்சு அவரை மறுபடி கூப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வேற யாராவது ஒருத்தரை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீரா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இதை கேட்டதோட ராமச்சந்திரனும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க நம்ம வள்ளி சொல்றாங்க, "அண்ணா, ஏதாவது ஒரு வக்கீல சீக்கிரம் ரெடி பண்ணுண்ணா. ஜட்ஜ் ஐயா கிட்ட நம்ம ஒரு 2 நாள் டைம் கேட்போம். ஒருவேளை அப்படி அவரு டைம் குடுக்கல அப்படின்னா, எப்படியாவது நம்ம கால்ல கையில விழுந்தாவது டைம் கேட்டுருவோம்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நீங்க என்ன முட்டி மோதினாலும் கண்டிப்பா மாறனுக்கு ஒரு வக்கீல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட பிளான் அப்படி." இத நினைச்சுக்கிட்டு கண்மணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம நேரா ராகவன பார்த்து, "என்னங்க, வாங்க போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இத பார்த்துட்டு வீரா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சொந்த தம்பி தனக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா அவன பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம இவர் பாட்டுக்கும் இருக்காரு. இவருக்காகவா மாறன் போயிட்டு ஜெயில்ல இருக்காரு அப்படின்ட்டு நம்ம வீரா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரம் வள்ளி நேரா வீராவை பார்த்து, "வீரா, என்ன வீரா பண்றது? ரொம்ப கவலையா இருக்கு." அப்படின்னு. வீரா சொல்றாங்க, "சரி இருங்க வள்ளியம்மா பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு வீரா நேரா ஒரு கடைக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து 2 வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம வீரா கவனிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஏதோ மாறன்னே ஏதோ கேஸ் நடக்குதாம்ல. அவனோட கேஸ்ல யாருமே சப்போர்ட்டா பேசக்கூடாது அப்படின்னு மேலிடத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வக்கீல் கூட அந்த மாறனுக்கு ஆதரவா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாவம், அவன் தப்பு பண்ணான்னா பண்ணாட்டி என்ன? அவனுக்கு இன்னைக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. யாருமே அவனுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட வீரா நேரா அவங்க கிட்ட போயிட்டு, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாறன் கேஸ்ன்னு சொல்லிக்கிட்டீங்களே" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. "ஆமாம்மா, நீ யாரு?" அப்படின்னு வீரா சொல்றாங்க, "நான் மாறனோட ஒய்ஃப்ங்க." அப்படின்னு அவங்க சொல்றாங்க, "பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க. இங்க பாருமா, எல்லாருமே சேர்ந்து மாறன் அப்படிங்கிற பையனை சிக்க வைக்கிறதுக்காகவும் பழி வாங்குறதுக்காகவும் தான் சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருமா, நான் சொன்னேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இங்க பாருமா, நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு வக்கீல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. பாவம் அந்த பையன். இது சாதாரண ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவனை சிக்க வைக்க பார்க்குறாங்க. ராமச்சந்திர ஐயா ரொம்ப நல்லவரு. நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அவரோட பையனுக்கா இப்படி நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு." அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வீரா அவங்க கிட்ட, "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, "ஆமாம்மா, உனக்கு உன் புருஷனுக்கு ஆதரவா எந்த வக்கீலுமே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மேலிடத்துலேருந்து அப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அவங்களுக்குள்ளேயே பண பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட சொல்றாங்க. யாராவது மாறனுக்கு ஆதரவா பேச வந்தா அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு கூட மிரட்டியிருக்காங்க." அப்படின்னு. இது கேட்டதோட வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வீரா ரொம்ப கவலையா வராங்க. வந்ததோட ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, "வீரா, ஏதாவது வக்கீல் கிடைச்சாங்களா?" அப்படின்னு. வீரா சொல்றாங்க, "இல்ல மாமா." அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, "அப்பா, இதுலேருந்து நல்லா தெரியுதுப்பா, நமக்கு முன்னாடி ரொம்ப பெரிய சூழ்ச்சி இருக்கு. மாறனை சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. ப- அப்ப வீரா சொல்றாங்க, "ஆமா கார்த்திக், ஆனா கண்டிப்பா மாறனை காப்பாத்தி ஆகணும்." அப்படின்னு வள்ளி சொல்றாங்க, "என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும்." அப்படின்ட்டு வள்ளி கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணியும் ராகவனும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ராகவன் நினைக்கிறாரு, எப்படியும் இன்னைக்கு மாறனுக்கு தண்டனை கிடைச்சிட்டுன்னா அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி யாருமே மறுபடியும் டீட்டெயிலாக கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஹாப்பியாக
கண்மணி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ராகவன் நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மாறனை கூட்டிட்டு வராங்க. மாறன் வந்து இறங்குனதோட போலீஸ் வராரு அறிவழகன். நேரா வீரா கிட்ட வந்துட்டு, என்னம்மா எங்க பார்த்தாலும் வக்கீலை தேடி பார்த்துட்டு களைச்சு போயிட்ட போல. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு சாதகமான வக்கீல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு, மாறன் எந்த தப்புமே பண்ணல. இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தான். ஆனா நீ அவனை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப அறிவழகன் சொல்றாரு, நீ ரொம்ப லேட்டுமா. அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒன்ன காலம் ஃபுல்லா அழுக வைக்கிறதுக்காகவும் தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா சொல்றாங்க, நீ என்ன முயற்சி பண்ணாலும் உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு. அதுக்கு அறிவழகன் சொல்றாரு, சரிம்மா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இது கேட்டதோட நம்ம வீரா ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நம்ம மாறன் நேரா வீராவை பார்த்துட்டு நேரா செல்லுக்குள்ள போறாரு. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா, அவன் ஏதோ உன்கிட்ட சொன்னானே என்னம்மா அப்படின்னு. வீரா சொல்றாங்க, ஒன்றும் இல்லை வள்ளியம்மா அப்படின்னு. வள்ளி சொல்றாங்க, இல்லை வீரா, அவன் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட இருக்கான். மாறனை பழி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய திட்டத்தோட இருக்கான். இன்னைக்கு எப்படி என் மாறனை காப்பாத்துறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு வள்ளி அழுகுறாங்க. வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா, இன்னைக்கு கண்டிப்பா மாறனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு வீரா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா, ரொம்ப பயமா இருக்கு வீரா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. அதே நேரம் அங்க உள்ளவங்க பேசிக்கிறாங்க, புதுசா கோர்ட்டுக்கு ஒரு ஜட்ஜையா வந்திருக்காராம்ல, அவர்கிட்ட எல்லாம் நம்ம எக்ஸ்கியூஸே கேட்க முடியாது. அவரோட முடிவுன்னா ஒரு முடிவு தான். அவரு அதுல எந்த மாற்றமும் சொல்லவே மாட்டாராம். அவர்கிட்டேருந்து பொய் சொல்றவங்க தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லையாம். ஈஸியா கண்டுபிடிச்சிருவாராம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்டதோட வீரா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப அறிவழகன் இங்கேருந்து வந்துட்டு, பாத்தியா என்ன சொன்னாங்கன்னு, இந்த ஜட்ஜு கண்டிப்பா உனக்கு எக்ஸ்கியூஸே கொடுக்க மாட்டாரு. வக்கீல் வராமையா வந்து நிக்கிற, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அறிவழகன் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது எல்லாம் கேட்டதோட நம்ம வீரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் வீராவை பார்த்து, வீரா, என்ன வீரா பண்றது, நம்ம கிட்ட வக்கீலும் இல்லை, அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு. வீரா சொல்றாங்க, மாமா கவலைப்படாதீங்க, உண்மைதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோர்ட்டுக்குள்ள போறாங்க. அப்ப ஒரு ஜட்ஜையா வராரு, அவரு பாண்டியராஜ். அவர் வந்ததோட எல்லாருமே அவரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. நம்ம வீரா அவரை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா வீராவுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா அவர் நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர். ஏதாவது ஒரு மிஸ்டேக்குன்னா ரொம்ப கோவப்படுவார். ஆனால் அவர்கிட்ட புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டா கண்டிப்பாக உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படிங்கிறது நம்ம வீராவுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் மாறன் கேஸை விசாரிக்கிறாங்க. மாறனை கூப்பிடுறாங்க. மாறன் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மாறனுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவர் வக்கீல் வந்து நிற்கிறாரு. இங்கே பாருங்க ஐயா, இவர் மேலே தப்பு இருக்கிறதுனால தான் இவருக்கு ஆதரவாக கூட ஒரு வக்கீல் கூட கிடைக்கவே இல்லை. ஏன்னா இவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இவருக்கு ஆதரவாக பேசினாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கேஸ் ஜெயிக்காது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் இவருக்கு ஆதரவா ஒரு வக்கீல் கூட வரல அப்படின்னு சொல்ல, அப்ப பாண்டியராஜ் நேரா மாறனை பார்த்து, என்னப்பா உனக்கு சாதகமா ஒரு வக்கீல் கூட இல்லை, அப்ப நீ ஒத்துக்கிறியா? அந்த பாண்டியனுக்கும் உனக்கும் உண்மையாவே முன்பகை இருந்துச்சா? இதனாலதான் உனக்கு யாருமே ஆதரவா வரலையாப்பா அப்படின்னு. இது கேட்டதோட மாறன் அமைதியா நிக்க, அப்ப பாண்டியராஜ் கேக்குறாரு, அப்ப இவனுக்கு ஆதரவா யாருமே இல்லை அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, சார் எனக்கு ஆதரவா வக்கீல் இல்லை, எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வக்கீல் ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, இங்க பாரு, உங்க எல்லாருக்கும் 2 நாள் டைம் கொடுத்துக்கிட்டு இருந்தா எப்போ உண்மையை நிரூபிக்கிறது? உனக்கு ஆதரவா எந்த வக்கீலும் வராம இருக்கிறத பார்த்தாலே தெரியுது, நீ கண்டிப்பா தப்பு பண்ணியிருப்ப அப்படின்னு. இதையெல்லாம் பார்த்துட்டு வீரா ரொம்ப அதிர்ச்சியாகி, சார் நான் ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு கேட்க, அப்ப ஜட்ஜியா சொல்றாரு, இங்க பாருமா, என்ன பேசுறதா இருந்தாலும் இங்க வந்து நின்று தான் பேசணும் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க போயிட்டு நேரா நிக்கிறாங்க. நின்றுட்டு, சார் நான் வந்துட்டு மாறனுக்கு வக்கீல் இல்லையில, அவருக்கு ஆதரவா பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாண்டியராஜ் சொல்றாரு, இங்க பாருமா, வக்கீல் இல்லைன்னா நீ பேசலாமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ஆமா சார், அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. வக்கீல் இல்லைன்னா அவர் மேல என்னென்ன
நல்லது இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட அவரும் சரி இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, சார் இது மாதிரி மாறன் வந்துட்டு பாண்டியன் கூட சண்டை போட்டான் அப்படின்னு ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல, அந்த சாட்சியை நான் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட பாண்டியனும் சரி அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஜட்ஜு அந்த சாட்சி வராங்க. சாட்சி வந்ததோட வீரா நேரா அவரை பார்த்து, இங்கே பாருங்க, பாண்டியனுக்கும் மாறனுக்கும் ஏற்கனவே சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறத சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல யார் யார் இருந்தா, யார் யார் அதை சாட்சியா பார்த்தா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட சாட்சி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. வீரா கேட்குறாங்க, சரி கண்ணால பார்த்தீங்க, அது என்னைக்கு பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப சாட்சி குத்து மதிப்பா ஒரு கணக்கு சொல்றாரு. இதை கேட்டதோட நம்ம வீரா சிரிச்சுக்கிட்டு, சார் இவர் சொல்ற தேதியை பார்த்தீங்களா அப்படின்னு. அப்ப பாண்டி கேட்குறாரு, என்ன தேதி அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு தான் அவங்க 2 பேருமே சண்டை போட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு. வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அந்த தேதியில அதுக்கு முன்னாடியே என் அண்ணன் இறந்துட்டாங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எந்த தேதியில மாறனும் பாண்டியனும் சண்டை போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொன்னீங்களோ, அதே தேதிக்கு முன்னாடியே என் அண்ணன் இறந்துட்டான், அப்புறம் எப்படி செத்துப்போன ஒருத்தன் கூட மாறன் சண்டை போட முடியும் அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. நம்ம வீரா இன்னும் பல கேள்விகள் கேட்டதோட அந்த சாட்சி, இங்க பாருங்க, இதுக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல பாண்டியன் சொல்றாரு, இங்க பாரு, கேள்வி கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப வீரா நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்க அப்படின்னு. அதை கேட்டதோட அவரை நேரா ராகவனை பார்க்குறாங்க. ராகவன் ரொம்ப பயத்துல இருக்காரு. மாறனும் ரொம்ப பயந்துட்டாரு, ஆகா உண்மையை சொல்ல போறானோ அப்படின்னு. மாறன் நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன், அதோட விடுங்க அப்படின்னு. வீரா நேரா மாறனை பார்த்து, இங்க பாருங்க மாறன், நீங்க பேசுறதுக்கு அனுமதி கிடைக்காது, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சாட்சிய, இங்க பாருங்க சாட்சி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப சாட்சி சொல்றாரு, சார் அன்னைக்கு நான் ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு காரு டக்குன்னு ஒரு ஆட்டோவை வந்துட்டு இடிச்சிட்டு போணுச்சு. அப்ப அந்த காரு போய் நின்றுட்டு அதுக்குள்ளேருந்து ஒருத்தர் எட்டி பார்த்தாரு அப்படின்னு. அப்ப வீரா கேட்குறாங்க, அதை தான் கேட்குறேன், யாரு அப்படின்னு. அவர் பயந்துக்கிட்டே, சார் அன்னைக்கு வண்டியை ஓட்டுனது இந்த ஆளே இல்லை சார் அப்படின்னு. இது கேட்டதோட கோர்ட்டுக்குள்ள மிகப்பெரிய சலசலப்பு வருது. அப்ப வீரா நேரா அவரை பார்த்து, அப்ப அன்னைக்கு வண்டி ஓட்டுனது இவரே கிடையாது, அப்ப யார் தான் அன்னைக்கு வண்டி ஓட்டுனது அப்படின்னு. சாட்சி சொல்றாரு, இவரோட அண்ணன் ராகவன் தான் வண்டி ஓட்டினாரு அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ராமச்சந்திரன், வள்ளி எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சரி அன்னைக்கு வண்டி ஓட்டினது ராகவன், அப்ப ராகவன் தான் என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போனதா, அப்ப மாறன் தான் ஏன்டா இப்படி பண்ண, காரை நிப்பாட்டின்னு சொல்லி வற்புறுத்தினது அப்படின்னு. இது கேட்டதோட சாட்சி சொல்றாரு, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம், வண்டி இடிச்சதோட அந்த பையன் அப்படியே எட்டி பார்த்தான், பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து ஓடிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட வீரா நேரா பாண்டியராஜை பார்த்து, இங்கே பாருங்க சார், இவர் என்ன சொன்னாரு, ஃபஸ்ட்டு மாறனுக்கும் என் அண்ணன் பாண்டிக்கும் பகை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, வண்டி ஓட்டுனதே ராகவன் அப்படின்னு சொல்றாரு. இதுலேருந்து என்ன தெரியுது, இது எல்லாமே மாறனுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்க சூழ்ச்சி அப்படின்னு. இதை கேட்டதோட கோர்ட்டு ஜட்ஜியா சொல்றாரு, எங்க அந்த ராகவன், கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப ராகவனை பிடிச்சிட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. ராகவனுக்கு கை கால்லாம் நடுங்குது. மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க சார், அவங்க அவங்க மேல எந்த தப்புமே இல்லை, நான் தான் வந்து வண்டி ஓட்டினேன். வீரா, தேவையில்லாம எதுக்கு நீ இந்த பிரச்சனையை கொண்டுட்டு வர அப்படின்னு. வீரா நேரா ராகவனை பார்த்து, ராகவா இங்க இங்க பாருங்க, சொல்லுங்க அன்னைக்கு கார் ஓட்டுனது யாரு அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, மாறன் தான் கார் ஓட்டினா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இதுக்கு மேலேயும் போய் சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாறனுக்கு கை கால்லாம் நடுங்குது, ராகவனுக்கு கை கால்லாம் நடுங்குது. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து, வீரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு மாறா, நீ உன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக இப்படிப்பட்ட பழியை ஏந்திக்கிட்டு இருக்க, ஆனா உன் அண்ணன் கொஞ்சம் கூட அதை பத்தி மதிக்கவே இல்லை, அது தெரியுமா உனக்கு.
உன் அண்ணனுக்கு அவங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும். மற்றவங்க எப்படி போனாலும் அவருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்காரு. அவருக்காகவா நீ இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, வீரா தேவையில்லாம பிரச்சனை உண்டாக்காம அமைதியா இரு அப்படின்னு சொல்லி கேட்க, வீரா சொல்றாங்க, முடியாது மாறா, எது உண்மையோ அதை சொல்லித்தானே ஆகணும். நீங்க பாருங்க சார், அன்னைக்கு வண்டி ஓட்டுனது ராகவன் தான். தான் அண்ணனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாறன் அப்படிப்பட்ட பழியை ஏந்திருக்காரு. ஆனால் உண்மையாவே ராகவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு. தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எட்டி பார்த்துருக்காரு. என் அண்ணன் உயிரோடு இருந்தோம் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் காரை வேகமாக ஓட்டியிருக்காரு. மாறன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு காரை நிப்பாட்டு அப்படின்னு. ஆனால் காரு போயிட்டு ஒரு பெரிய மரத்தில் இடிச்சிட்டு மறுபடியும் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலை. அந்த நேரத்தில் தான் மாறன் ஓடி வந்து பாண்டியனை காப்பாற்றுறதுக்கு ரோட்டோரமாக ஓடி வந்திருக்காரு. ஆனால் வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டு, இதை பார்த்ததோட மாறன் ரொம்ப அதிர்ச்சியாகி ராகவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே ராகவன் அழுதுருக்காரு, என் மேலே பழி வரப்போகுது, அப்பா என்ன நினைப்பாரு அப்படின்னு. அப்போ எப்போ பார்த்தாலும் வீட்டில் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க மாறன் அண்ணனுக்காக இப்படிப்பட்ட ஒரு பழியை வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ராமச்சந்திரன் நேரா வள்ளியை பார்த்து, வள்ளி என்ன வள்ளி இது அப்படின்னு சொல்ல, வள்ளி நேரா ராமச்சந்திரன்ட்ட, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, அன்னைக்கு நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மாறன் ராகவனுக்காக இப்படிப்பட்ட ஒரு பழியை வாங்கிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரனுக்கும் ரொம்ப அதிர்ச்சி. அப்போ இத்தனை நாளும் நான் தப்பா மாறனை திட்டிக்கிட்டு இருந்தேனா, எவ்வளோ பெரிய அவமானம் பண்ணியிருக்கேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஜட்ஜியா சொல்கிறாரு, அப்போ இதுக்கு முன்னாடி மாறனுக்கும் அந்த பாண்டியனுக்கும் சண்டை அப்படின்னு சொன்னது எல்லாமே போய், முன்பகை அப்படிங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. உண்மையாகவே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன். ராகவனை காப்பாற்றுறதுக்காக தான் மாறன் அப்படி பழியை ஏந்திக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் என்னதான் இருந்தாலும் தம்பியை மாட்டி விட்டுட்டு அண்ணன் யாருக்கு தெரியாமல் இத்தனை நாளும் பதுங்கி இருந்திருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு மாறன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கண்டிப்பாக ஒரு நாள் வீரா மாறன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் அப்கமிங் எபிசோடில் அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த சாட்சி போய் இது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு நம்ம வீரா அப்படி தான் வாதாடுவாங்க. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீரா மாறனை காப்பாற்றின பிறகு மாறன் வீராவோட காதலை புரிஞ்சுப்பாரா? வீரா ஓப்பனாகவே நம்ம மாறனை காதலிக்கிறத வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் மாறன் அதை கண்டுக்கலை. ஏன்னா மாறன் ரொம்ப பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வீராவோட காதல் அவரோட கண்ணுக்கு தெரியல. ஸோ அப்கமிங் எபிசோடில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்டு இந்த ஷார்ட்டான ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.